50 ஆண்டு கால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவன் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ் ஆகட்டும், பண்டிகைகளுக்கு ஆகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி வந்து நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. எனக்கு நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறது யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச பிரசித்தவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் சிவாஜி சார் அவர்கள், எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு கற்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து ஒரு பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டார். அவருடைய கலை வந்து திடீர்னு இல்லை, நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவரோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்காமலே போச்சு. எந்தெந்தும் என்னுடைய நினைவில் கூடவே இருப்பார், எங்கோ இருப்பார். ஆத்மா சாந்தி, குடும்ப சாந்தி ஆழ்ந்த அனுபவம். வணக்கம். இயக்குனர் இமயம் இன்னைக்கு கலை உலகத்தை விட்டு மேலுலகத்துக்கு போயிட்டார். த கிரேட் டைரக்டர் இன் இந்தியா. அவர் படம் 2 தான் நடிச்சிருக்க, கிழக்கு சீமையிலே அந்தி மந்தாரை. என்னை எங்கேயோ இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வீட்டுக்கு வீடு போகிற அளவுக்கு என்னை உயர்த்தி எனக்கு அந்த நடிப்பை அவர் சொல்லி தந்து இந்த படத்தை அருமையாக எடுத்த ஒரு பெரிய இயக்குனர் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர். 60 ஆண்டு காலமாக பாரதிராஜா அவர்கள் என்னுடைய நட்பு. ரத்னகுமார் இருக்கார், இதுதான் படத்தினுடைய டயலாக் ரைட்டர். நாங்கள் கலைத்துறையில் இன்னைக்கு வந்து எத்தனையோ டைரக்டர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இயக்குனர் இமயம் பாரதிராஜா போல ஒரு மாபெரும் இயக்குனரை நாம் இழந்திருக்கோம். அது எப்படி சொன்னாலும் அந்த ஆறுதல் முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறார். எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம். இருந்தாலும் நாம் இருந்த காலத்து எதை சாதித்தோம், என்ன சொன்னோம், மக்களுக்கு என்ன செய்யும் என்பதுதான் முக்கியம். அதை கலைத்துறை மூலமாக இந்த மக்களுக்கு எடுத்து கூறியவர் தான் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவர் புகழ் என்றென்றும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி சாருக்கு வந்து காலந்தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். என்ன வருஷத்தில் வந்திருக்கோம் தெரியல அவங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பார்த்துக்காரு. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி, நாங்களும் சரி, அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்களாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து ஆளாக்குனவரை ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்னு நினச்சிருப்பாங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. எதென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பிற்கும்
அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்கிறேன்? அவங்க குடும்பம் கடைசி நேரத்தில் இல்லைங்கிறது ஆதங்கப்பட்டீங்க. அது உள்ள எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல தயாராக அதெல்லாம் கேட்கக்கூடாது. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணத்தை போய் அடிக்க வரும், இவங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கு சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கும். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கிறது இல்லை, சுமூகமாக போயிட்டு இருக்கு. நல்ல ஆத்மா நல்லா பேசுகிறாரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ, அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாக்குறது விதி. என்ன அறிமுகப்படுத்துறது அவர் தான். எந்தூரம் போய் பாட்டு என்ன வைரமுத்துலாம் அறிமுகப்படுத்துறது அவர் தான். வேறு ஏதாவது அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்து வந்தோம். 16 வயதில் எனக்கு கஷ்டப்படும். ஆரம்ப விளையாட்டுக்கு போட்டு கொடுத்த மகான் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்துள்ளார்கள். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்படத்துறையில் நூற்றுக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பல பேரை அறிமுகப்படுத்தியவர், மிகப்பெரிய ஆலமரம், பல விருதுகளை உருவாக்கியவர். இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். இது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோட ஒரு நல்ல உறவோட உரிமையோடு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு பக்கம் திரும்ப வைத்தார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய தியாகங்கள் செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞர், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சுக்குநூறாக்கியுள்ளது. குழந்தை மனசு கொண்ட ஒரு கலைஞர். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு இது போன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் தேசியஸ் அவர்கள் எம்ஜிஆர் மருத்துவமனையில் சேர்ப்பித்து அவரை காப்பாற்றி நமக்கு நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் பூதவுடன் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் புகழுடம்பு என்றும் முறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைக்கு தமிழ் திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படைப்பிடிப்புகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவிக்கிறேன். பாரதி ராஜா சாருடைய மறைவு அப்பாவோட 5 திரைப்படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு என் முதல் கொண்டு நிறைய இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம்னா அது அப்பா தான் காரணம். தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவரோடு ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாட்களும் மறக்க முடியாத நாட்கள். மனோஜ் பிரதர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு. நிச்சயமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் அவருக்காக என் இனிய தமிழ் மக்களே, இனிமேல் அந்த கம்பீர குரலை எப்படி நம்ம கேட்போம்? இப்படி ஒரு நாளைக்கு நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழுதே தீர்வோம்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் இது எப்படி தீரும்? அந்த மாதிரியான ஒரு அழுகை. வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதி ராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதி ராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட
பாக்யராஜ் சார்ட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்தியை விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். தலைவர்களை சார்ந்த தமிழ் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய நாள்நாடுதான் தமிழ் சினிமாவை மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப் அதை வேலை புரிந்தார். அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பா இருக்காரு. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கு. இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோட நடித்தேன். தீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவரை பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, டைரக்டர் தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் இயக்குனர் மையம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற திரை உலகுக்கு வழிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்து விட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குனர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு நன்றியோடு இயக்குனர் இமயம் இன்னைக்கு செஞ்சது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, எனக்கு ஒரு தேனி அள்ளினாரும். நான் இங்கே வர்றதுக்கும் இந்த டைரக்டர் ஆனதுக்கும் மெயின் காரணமே இயக்குனர் பாரதிராஜா சார் தான். அவரோட படங்கள் எங்களுக்கு லைப்ரரி மாதிரி ஒரு படத்தை போட்டு பார்த்தா நான் கற்றுக்கிட்டோம். ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமத்தில் கொண்டு வந்துச்சுன்னா அது இமயம் தான். ஸோ அவருடைய இழப்பு பெரிய எங்களுக்கு இழப்பு. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அந்த ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கு பெரிய பெரிய இழப்பு. அவர் படைத்த படைப்புகள், அத்தனை படைப்புகள், அவரை பற்றி பேசுறதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி படைப்புகளை பண்ணிய பாரதிராஜாவோட மறைவு பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சார்ந்த எல்லா அவரை இறைவனை தயாரிப்பு சார்பாக அனைத்து மெம்பரும் சார்பாக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நான் 44 வருஷம் முன்னாடி அவங்க அஸ்வின் டாக்டர் அவங்கள சென்னைக்கு வந்தேன். அவரை நெருங்கி பழகி அவரோட வாழ்ந்த பழகிய அனுபவங்கள் நாட்கள் பொழுதுகள் வெளியானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரை கூறும் கிடையாது.
பொன்னடத்தினால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறேன். அவர் இல்லாத தெரியும் தமிழ் சினிமான்னு பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதி ராஜா பின்னணி தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் முதல் இன்டர்வியூ பார்த்தேன். திரைப்படத்துறைக்கு மட்டும் உலகத்தில் சாமானிய ஒரு பெரிய சாமானிய மக்களை நிறைய பேர் உருவாக்கி நிறைய படங்களை சாமானியோட எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்திய சினிமாவுக்கு ஒரு குடும்பத்துக்கு நிறைய பேசணும். நான் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதிராஜா சார் அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நான் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தார், அந்த மாதிரி பார்க்குற இந்த சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டராகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நான் டைரக்டராக வர்றதுனால அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டரை நினச்சி பார்க்குறது மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் பண்ணார். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலனால கூட மானசீகமாக எப்போதுமே மனசில் என்னுடைய இந்த நேரத்தோட ஃபோன் பண்ணி நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்திச்சு உட்காந்து பழைய நேரடியெல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாத்தையும் என்னுடைய துரதிருஷ்டம் கடைசி நேரத்தில் பார்க்க முடியும். அவருடைய இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இந்த மண்ணின் மகா கலைஞர் பாரதி ராஜா மறைந்து விட்டார். அவர் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நினைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல்
3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சம் உள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரது உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். சார், இம்மையும் சரிந்ததுன்னு சொல்றதை விட இம்மையுமே சரின்னு சொல்லணும். தமிழ் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுங்க மாதிரினா எல்லாரும் நேரம் நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராமநாத சார் வட செஞ்சாங்க. ஒரு 4 பேர் நடிச்சாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது ஆசை. அந்த டைரக்டர் யாரு கேட்டால் குருநாதர் மனாசி மாநில குருவா மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னால் மேனத்தட்டில் ப்ரொடியூசர் போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வராரு பாருங்க சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தினமும் இல்லை. நான் சினிமாவுக்கு ஒரு காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்காரு. அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரேஸ்வரர் ஆஃபீஸ்க்கு மேலே. அப்போ வந்து பழக்கம் பாரேஸ்வரர் நான் சான்ஸே கேட்டுங்க கண்டிஷன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணு கத்த பொண்ணு மேனத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியை சொல்கிறாரு டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து யார் மாதிரி டைரக்டர் வரணுமோ நினச்சோம்னா அவருக்கு முதல் படத்தை 2வது 2வது மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை ஒரு வரலாறு படைத்த ஒரு தெய்வம் அப்படி இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகரோ எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷா சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லாமட்ட இன்னைக்கு இயக்குனர் எம்இஎம் இவங்க 2 பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டில் நினைச்சு நிற்கும். டைரக்டர் சாருக்கு வந்து அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார்.
மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை நமக்கு எதுக்குன்னு அவர் கல்லாகி நீங்கள் நம்மளோட பெரிய போயிட்டாரு. உடலும் உயிரும் இல்லையா